ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்ற 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 17வது ஸ்லோகம் வரைக்கும், அதாவது 12லேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவை பற்றி நல்லா விளக்கி பகவான் சொல்லிட்டு 18வது ஸ்லோகத்தில் இதெல்லாம் பற்றி நான் சொல்லிட்டு வரேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உடலை பற்றி, ஆத்மாவை அடைவதற்கு தேவையான ஞானத்தை பற்றி, அந்த ஆத்மாவை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பக்தன் என்னுடைய பாவத்தையே அடைகிறான்னு இந்த 18வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த சில ஸ்லோகங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ அடுத்த 19வது ஸ்லோகத்துலேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் ஆத்மாவும் உடலுக்கும் உண்டான தொடர்பை பற்றி சொல்ல போகிறார். அதாவது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள இன்றியமையாத தொடர்பு. உடல் அப்படியே வேறு மாதிரி, ஆத்மா அப்படியே வேறு மாதிரி தான், ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒத்தே போகாது நிறைய விஷயங்களில். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்றியமையாத தொடர்பு பல ஜென்மங்களாக. அந்த தொடர்பை பற்றி தான் 19வதுலேருந்து 22வது ஸ்லோகம் வரைக்கும். 19வது ஸ்லோகத்தில் ஒரு ஆத்மா உடலுக்குள்ள இணை பிரியாமல் கட்டுப்பட்டிருக்குன்றதை பற்றி சொல்கிறாரு. 20வது ஸ்லோகத்தில் இப்படி கட்டுப்பட்டிருப்பதால் என்ன விளைவுகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 22 ஸ்லோகங்கள் மூலமாக ஏன் ஒரு ஆத்மா உடலுக்குள்ளே இப்படி கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்றத காரணத்தை விளக்கி சொல்கிறாரு. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 19வது ஸ்லோகம். இதில் ஒரு ஆத்மா உடலுக்குள்ளே இணை பிரியாமல் கட்டுப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் சொல்கிறாரு. பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாராம்ச்ச குணாம்ச்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருத்திம்னா இந்த இடத்துல மூல பிரகிருத்தியிலேருந்து உருவான உடல். அதாவது பிரகிருத்தினா மூல பிரகிருத்தியே சொல்ல, அந்த மூல பிரகிருத்தியிலேருந்து உருவான உடல். ஏன்னா மூல பிரகிருதி தான் மாறுதல்லாம் அடைஞ்சு அதில் இருந்தால் நம்ம பஞ்சபூதங்கள் அதிலேருந்து உடல் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் மூல பிரகிருத்தியிலேருந்து உருவான உடல் புருஷம், மற்றும் புருஷம்ன்றது இந்த இடத்துல ஆத்மா. அப்போ பிரகிருத்தம்ன்றது மூல பிரகிருத்தியிலேருந்து உருவான உடல், புருஷம்ன்றது ஆத்மா. இந்த மூல பிரகிருத்தியிலிருந்து உருவான உடல் மற்றும் ஆத்மா உபவோபி, இந்த ரெண்டுமே அனாதி வித்தி, எப்போதுமே அனாதி காலமாக, அதாவது எப்பத்திலிருந்தோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. கட்டுப்பட்டு இருக்குது இது ரெண்டுமே அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். கட்டுப்பட்டேன்னா இது ஒன்னோட ஒன்று இன்றியமையாமல் இருக்கு இல்லையா, அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. விகாரான், விருப்பு வெறுப்பு முதலான விகாரங்களும், குணாஞ்ச உயர்ந்ததான 20 பண்புகள் முதலான பல குணங்களும், பிரகிருதி சம்பவான் இந்த உடலிலிருந்தே பிறந்தவைன்றத தெரிஞ்சுக்கோ வித்தி அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஏன்னா என்னதான் ஆத்மா உயர்ந்ததுனாலும் இந்த சில அந்த அனுபவம் போன்ற சில விஷயங்களுக்கெல்லாம் உடல் தேவைப்படுது. அதனால் தாழ்ந்ததான அந்த விருப்பு வெறுப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை உயர்ந்ததான அந்த 20 பண்புகள் போல இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த உடல்ல இருந்து பிறந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பகவான் இந்த 19வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.